நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐபி பண்ணலாமா இல்லை லம்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ. உதாரணத்துக்கு ஒரு சேலரி பர்சனாக இருக்கார் அப்படின்னா அவரால் லம்சம் அமௌண்ட் பே பண்ண முடியாது. அதனால் அவர் எஸ்ஐபி பண்ணுறது பெஸ்ட். இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு லம்சமாக தான் வரும் அமௌண்ட்டு, ரெகுலராக என்னால் பண்ண முடியாது அப்படின்னா லம்சம் பண்ணுறது பெஸ்ட். மார்க்கெட் க்ரோ ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ ஹையர் ஹை போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு லம்சம் பண்ணலாம். என்ஐவி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு எஸ்ஐபி பெஸ்ட். ரிஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐபியில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, இதே லம்சமாக பண்ணும்போது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ஏன் அப்படின்னா நீங்கள் லம்சமாக பண்ணும்போது ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, எஸ்ஐபியை பண்ணும்போது மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் எஸ்ஐபியில் பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய காஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆகும், காஸ்ட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெகுலராக பண்ணுறதுனால. இதே லம்சம் பண்ணுறதுனால அதனுடைய என்ஐவி அதனுடைய வேல்யூ குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 10 இயர் 7 இயர் அந்த மாதிரி பிளான் பண்ணி ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட், மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக இருந்தாலும் மார்க்கெட் ரைஸ் ஆனாலும் ஃபால் ஆனாலும் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே லம்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சூஸ் பண்ணுறது அடுத்தது சூஸ் பண்ணுறது. நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீமோ இல்லை 2 ஸ்கீமோ நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதே லம்சமாக பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீமும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னொரு ஸ்கீமும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைக்கலாஜிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா எஸ்ஐபி வந்து ரெகுலரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டை கிரியேட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தனியாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு இது ஹேபிட்டாகவே மாறிடும். லம்சமாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வரும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போவீங்க. இல்லை அப்படின்னா அதை வேறு எதையாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேபிட் கிரியேட் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ரெகுலர் ஹேபிட் கிரியேட் ஆகும். லம்சம் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மனசில் என்ன இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வருவீங்க, இல்லை அப்படின்னா வேறு விஷயத்துக்கு எதுக்காவது மாற்றுவீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி தான் பெஸ்ட்டு. லம்சம் இன்வெஸ்ட் பண்ணதும் பெஸ்ட்டு தான், ஆனால் சைக்கலாஜிக்கலாக எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எஸ்ஐபிலையும் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இருக்குது, இடிஎஃப்ல எஸ்ஐபி இருக்குது, ஸ்டாக் எஸ்ஐபி கூட இப்போ இருக்குது. லம்சத்துலேயும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பண்ணலாம், இடிஎஃப்லையும் பண்ணலாம், ஸ்டாக்ஸையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிட்டர்னாக நமக்கு வந்து எது நமக்கு ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னா லம்சமாக பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது, நம்ம ஸ்டாக்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு லோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். மார்க்கெட் ஒரு ஹை க்ரோத் ஆக போகுது அப்படின்னும் போது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். எஸ்ஐபியில் நீங்கள் லாங் டேர்மில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பையிங் வந்து ஆவரேஜ் காஸ்ட் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும், ஹை பொட்டன்ஷியலும் உங்களுக்கு இருக்குது. ரெண்டுமே இருந்தது தான், ஆனால் நம்ம ஹேபிட்டாக பண்ணும்போது எஸ்ஐபி தான் பெஸ்ட். தேங்க்யூ.